இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு, இந்த 2026 வருடம் அவங்களுக்கு எப்படி அமைய போகுது, நீங்க பர்டிகுலரா சொல்லிட்டு இருக்கிற உணவு, துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப லக்க கொடுக்கக்கூடிய உணவுகள் என்ன? நிச்சயமா. முதல்ல இந்த ராசி அன்பர்களுக்கு ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்குங்க. கிரியேட்டிவிட்டி பண்ற ராசி. இங்க சுக்கிரன் தான் இங்க அதிபதி. இந்த ராசிக்கு கிரியேட்டிவிட்டி அவ்வளோ சூப்பரா பண்ணும். இவங்க பேச்சு திறமையால் உலகை வெல்வார்கள். பொதுவாக அண்ணா அண்ணான்னு கூப்பிடுற மாதிரி ஏதோ ஒரு உறவை கூப்பிட்டுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ராசியோட அம்சம் இதுல இவங்களுக்கு ஒரு புனைப்பெயர் இயற்கையா இருக்கும். இவங்க என்னதான் பேருந்தாலும் இவங்களுக்கு ஒரு பட்ட பெயரோ ஒரு புனைப்பெயரோ இல்லை ஒரு சில ஊர் பேர் எடுத்துக்குவாங்க. அப்ப நிறைய துலாம் ராசிக்காரர்கள் நண்பர்கள் ஜோதிடர்ல பார்த்தீங்கன்னா அவர் ஊர் பேர் வச்சுக்கிட்டார். ஏன்னா இந்த ராசிக்கு அந்த மாதிரி வச்சா அதிர்ஷ்டமாகவும் இருக்கும். அப்ப நிறைய அந்த காலத்துல எல்லாருமே ஊர் பேர் தான் இன்ஷியலா கொண்டு வந்திருப்பாங்க. இது இந்த ராசிக்கு ரொம்ப ஸ்பெஷல். சரி, இவங்களுக்கு எப்பன்னா எந்த கோயில்ல போனா ஒரு தெளிவு பிறக்கும்னா இவங்க ராசி லோக துலாம். அப்ப துலாபாரம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று வந்தால் பல வாழ்வில் மாறுதல் ஏற்படும். அப்ப இந்த ராசியில சூரியன் நீச்சம். சூரியன் நீச்சம் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா நான் என்ற எண்ணம் வராது வரைக்கும் இந்த ராசி ஜெயிச்சுட்டே இருக்கும். நிச்சயமா இந்த ராசிக்கு பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு ஃபுட்டு. இந்த ராசிக்கு ரொம்ப எல்லாமே பேலன்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடியது. அதாவது இந்த ராசிக்கு நான் ஒரு யோகம் லைவ் ஈவெண்ட் என்ன நடந்ததுன்னா, இந்த ஒரு சில ஹோட்டலில் மினி மீல்ஸ் மாதிரி வாங்குவாங்க. அப்போ எல்லாமே கலந்து வெரைட்டி மீல்ஸாக வரும். என்ன ரீசன்னா இந்த ராசியோட அம்சமே துலாமா இருந்தது பேலன்ஸ்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி எல்லா ஒரே ஐட்டத்தை ஓவர் ஈட்டிங் சாப்பிடக்கூடாது ராசி வேற. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஜென்ரலாகவே யூரின்ல ப்ரோட்டீன் யூரிக் ஆசிட் வரக்கூடிய அம்சம் உள்ள ராசி. இப்போ ஹெவி ப்ரோட்டீன் எடுக்கக்கூடாது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போறோம். ஒவ்வொரு ராசிக்குமான தனித்துவமான நிறைய நல்ல விஷயங்கள், புதுமையான தகவல்கள் இன்னைக்கு உங்களுக்கு வரப்போகுது. முழு பதிவையும் பாருங்க. சாரை சந்திச்சு என்ன பார்க்க போறோம் அப்படின்றத அந்த டாபிக்கோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க போகுது, அவங்க லைஃப் வந்து எப்படி அமைய போகுது, கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க அதுல இருந்து எப்படி மீள்றது, இன்னும் அதையும் தாண்டி சொல்ல போனா ரோகம் வியாதி அப்படின்றது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவா காமனாவே இருக்கு. இந்த வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதை வச்சுதான் ஒரு மனிதருடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. இதன்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன உணவு எடுத்துக்கணும், எந்த உணவை வந்து தவிர்க்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ கிரக நிலைகள் அடிப்படையிலையும் ஜாதக ரீதியாகவும் இதுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது இருக்கா? அதை பத்தி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க முடியுமா? நிச்சயமா நல்ல கேள்வி கேட்டீங்க. அது மருத்துவத்தில் வாதம் பித்தம் கபம் இல்லை சிலோத்தமம் சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ராசி அடிப்படையிலையும் காற்று ராசி, பஞ்ச தத்துவ ராசி இருக்கு, நெருப்பு ராசி, நிலம் ராசி, காற்று ராசி, நீர் ராசி. இந்த அடிப்படையில் போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில உணவுகள் செட் ஆகாது. இன்னைக்கு முதல்ல போது உணவு மாறி சாப்பிடும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு வேற ஒரு இது ஜாஸ்தியாகும். பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப குண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவரு வாத உடம்பாகவும் இருக்கும். அப்போ பித்த உடம்பு சொல்லும், சளி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும்பாங்க. அப்போ ஒரு சில பால் ப்ராடக்ட் சாப்பிட முடியாமல் இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக். நிச்சயமா அதை தாண்டி உணவு தானம் கொடுக்கறது வரைக்கும் இருக்கும். ஏன்னா இறை வழிபாடையை வசியப்படுத்த உணவு இருக்கு. இப்போ நான் சொல்ல போறேன், நிச்சயம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும். நேயர்களுக்கு நிச்சயமா பயன்படும். இன்னைக்கு கண்டிப்பா சார். இப்போ வாழ்க்கையில ஜெயிக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும், நான் முன்னேறணும் அப்படின்னு துடித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சரி, இல்ல ஓரளவுக்கு ஏஜ்டு பர்சனா இருக்காங்க அப்படின்னாலும் சரி, என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம், அதே மாதிரி அவங்களோட கேரக்டர் குணாதிசயங்கள் எப்படி அமைய போகுது, இந்த 2026
2026ல நிறைய பெயர்ச்சிகள் இருக்க போகுது. சோ அந்த வருடம் முழுவதும் அவங்க லைஃபை எப்படி அமைச்சுக்கிட்டா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம இந்த பதிவுல பேசுவோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களா நம்ம வந்து பார்க்கலாம் சார். என்ன அவங்க செய்யணும், என்னெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கறத பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு, இந்த 2026 வருடம் அவங்களுக்கு எப்படி அமைய போகுது, நீங்க பர்டிகுலரா சொல்லிட்டு இருக்கிற உணவு, துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப லக்க கொடுக்கக்கூடிய உணவுகள் என்ன? நிச்சயமா. முதல்ல இந்த ராசி அன்பர்களுக்கு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்குங்க. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பர்ஃபெக்ஷனாக பண்ணுற ராசி, கிரியேட்டிவிட்டி பண்ணுற ராசி. இங்கே சுக்கரன் தான் இங்கே அதிபதி. இந்த ராசிக்கு கிரியேட்டிவிட்டி அவ்வளோ சூப்பராக பண்ணும். இவங்க பேச்சு திறமையால் உலகை வெல்வார்கள். பேசாத துலாம் பார்த்தீங்கன்னா தோல்வி சந்திச்சிடும் பேசு. ஆனால் இந்த ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட், ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட், இந்த காலகட்டத்தில் ஒர்க் லைஃப்பும் ஃபேமிலி லைஃப்பும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சவங்க. அப்போ இவங்க டிசிஷன் மேக்கிங்காக இருக்கும். இதை எடுத்தால் ஃபேமிலி பாதிக்கும், இதை விட்டுட்டா நம்ம குடும்பத்துக்கு கஷ்டம். அப்போ அந்த ஒர்க் லைஃப் ஃபேமிலி லைஃபுக்கு பேலன்ஸ் பண்ணுறக்கூடிய ராசியாக இருக்கும். இந்த ராசிக்கு இன்னொரு ஸ்பெஷலுங்க என்னென்னா, நட்பு வகையில் கூட்டு வகையில் இந்த ராசி பெனிஃபிட் அடையும். நிறைய பேருக்கு கூட்டு ஒத்து வராதுமாங்க இது. ஆனால் இந்த ராசிக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு சம்மந்தப்பட்டது அவ்வளோதான் இருக்கும். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா எங்கே இருக்காங்களோ அவங்க கூட வட்டாத நிறைய ஆண்களாகவும் சரி பெண்களாகவும் சரி, இவங்களுக்கு இந்த பாலின டிஃப்ரென்ஸ் இருக்காது. பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சகஜமாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசக்கூடிய லாபம் உண்டு. இவங்களுக்கு பொதுவாகவே அண்ணன், அது மூத்த சகோதரர்கள், பொதுவாக அண்ணான்னு கூப்பிட்ற மாதிரி ஏதோ ஒரு உறவை கூப்பிட்டுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ராசியோட அம்சம் இதில் இவங்களுக்கு ஒரு புனைப்பெயர் இயற்கையாக இருக்கும். இவங்க என்னதான் பேருந்தாலும் இவங்களுக்கு ஒரு பட்டப்பெயரோ ஒரு புனைப்பெயரோ இல்லை ஒரு சில ஊர் பேர் எடுத்துக்குவாங்க. அப்போ நிறைய துலாம் ராசிக்காரர்கள் நண்பர்கள் ஜோதிடர்களே பார்த்தீங்கன்னா அவர் ஊர் பேர் வச்சுக்கிட்டார். ஏன்னா இந்த ராசிக்கு அந்த மாதிரி வச்சா அதிர்ஷ்டமாகவும் இருக்கும். அப்போ நிறைய அந்த காலத்தில் எல்லாருமே ஊர் பேர் தான் இன்ஷியலாக கொண்டு வந்திருப்பாங்க. இது இந்த ராசிக்கு ரொம்ப ஸ்பெஷல். சரி, இவங்களுக்கு எப்போனா எந்த கோயிலில் போனால் ஒரு தெளிவு பிறக்கும்னா இவங்க ராசி லோக துலாம். அப்போ துலாபாரம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று வந்தால் பல வாழ்வில் மாறுதல் ஏற்படும். அப்போ இந்த ராசியில் சூரியன் நீச்சம். சூரியன் நீச்சம் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா நான் என்ற எண்ணம் வராது வரைக்கும் இந்த ராசி ஜெயிச்சுட்டே இருக்கும். அப்போ இந்த ராசி இப்போ ஸ்மார்ட் ஒர்க் தான், ஹார்ட் ஒர்க்லாம் கிடையாது. இங்கே சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அது உச்சம். அப்போ சனிங்கிறது உடல் உழைப்பு சொல்லும், பொறுமையை சொல்லும். இந்த ராசி பார்த்தீங்கன்னா காவல் தெய்வ வழிபாடுகள் துணையாக இருக்கின்றன. சனிங்கிறது காவல் தெய்வம் சொல்வோம். காவல் தெய்வ வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே இது பார்த்தீங்கன்னா இந்த ராசி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த செருப்பு வாக்கிங் போகும்போது செருப்பை கழட்டிட்டு போக சொல்லுவேன், சனியோட அம்சம். அப்போ இந்த ராசி அதாவது நான் இல்லை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பேசுவாங்க. நான் ஈகோ கிளாஸஸ், அந்த நான் இல்லாத வரைக்கும் இந்த ராசி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ராசி தாங்க உயர்வினும் பணிவு இந்த ராசி தான். சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க துலாம் ராசிக்கு. சார், இப்போ நம்ம பேசும்போது துலாம் ராசிக்கு வந்து என்ன ஃபுட்டு வந்து ஒரு நல்ல ஒரு லக்க கொடுக்கும்? நிச்சயமா இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு ஃபுட்டு. இந்த ராசிக்கு ரொம்ப எல்லாமே பேலன்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடியது. அதாவது இந்த ராசிக்கு நான் ஒரு யோகம் லைவ் ஈவெண்ட் என்ன நடந்ததுன்னா, இந்த ஒரு சில ஹோட்டலில் மினி மீல்ஸ் மாதிரி வாங்குவாங்க. அப்போ எல்லாமே கலந்து வெரைட்டி மீல்ஸாக வரும். என்ன ரீசன்னா இந்த ராசியோட அம்சமே துலாமா இருந்தது பேலன்ஸ்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி எல்லா ஒரே ஐட்டத்தை ஓவர் ஈட்டிங் சாப்பிடக்கூடாது ராசி வேற. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஜென்ரலாகவே யூரின்ல புரோட்டீன், யூரிக் ஆசிட் வரக்கூடிய அம்சம் உள்ள ராசி. இப்போ ஹெவி புரோட்டீன் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி 6ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறது சுக்கிரன். அப்போ அதிக இனிப்படுத்தாலும் டயபெட்டிக் வந்துடும். இந்த ராசி அப்போ பேலன்ஸ்டு. என்ன சார் எங்களுக்கு மட்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த ராசி ஒன்று தான் எல்லா விதமான ஃபுட்டும் உடம்புக்கு ஒத்துக்கக்கூடிய ராசி அம்சம் உண்டு. அப்போ இந்த மாதிரி பேலன்ஸ்டு ஃபுட்டாக போகலாம். அப்புறம் க்ரீன் லீவ்ஸ் ரொம்ப செட் ஆகும். ஃபைபர் கண்டென்ட்னு சொல்லுவோம். நம்மள இந்த ராசியோட பார்த்தீங்கன்னா வாதம் பித்தம் கபம் சொல்லுவோம். இது காற்று வீடுகள். அப்போ இந்த வாயு சம்மந்தப்பட்ட இருக்கிற இது பேலன்ஸ் பண்ணி தான் சாப்பிடணும். ரொம்ப இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை, ஓவர் ஈட்டிங்காக இருந்தாலும் இதாக இருக்கும். அப்போ இந்த இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட குறியீடுகள் கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயம் ஜூஸ் சம்மந்தப்பட்டது, லிக்விட் சம்மந்தப்பட்ட பொருட்கள். முக்கியமான நேரத்துக்கு போகிறோம், ஒரு பலரசமாக இருக்கலாம், ஒரு ஜூஸ் சம்மந்தப்பட்ட டக்குன்னு சாப்பிட்டுட்டு போகும்போது குயிக்காக நடக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபுட்டில் மில்க்கு காஃபி இதை ரொம்ப அது சூஸியாக இருப்பாங்க. அப்போ ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இவங்களுக்கு இந்த டீ காஃபி பாலாக எடுத்துக்கிட்டா தப்பு இல்லை. டீ காஃபி இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுன்னா இவங்களுக்கு இந்த
யூரிக் ஆசிட் லெவல் சொல்லுவாங்க இல்லையா, ம். அந்த ரத்தத்தில் இருக்கிற அதுவும் சொல்லலாம். ம். அது இல்லாமல் ரத்தத்திலே ஒரு சில மாறுபாடுகள் வருதுன்னா டீ காஃபியோட கண்டென்ட் அதிகமாக சாப்பிட்றனால தான் இருக்கும். ஓகே. அப்போ இதெல்லாம் பேலன்ஸ் நிச்சயமாக பண்ணார்னா ம். லக்கும் உண்டு, ஹெல்த்தும் உண்டு, ம். ஹெல்த் இஸ் வெல்த்தாகவும் மாறுங்க. ரொம்ப சூப்பர் சார். ஏன்னா அந்த வாதம், பித்தம், கபம் இது 3மே ஒரு உடல்ல சீராகணும். அதுக்கு என்ன ஃபுட் எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. எதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நல்ல ஒரு லக்கு, நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய உணவுகள் என்ன இவங்களுக்கு அப்படின்றதும் சொன்னீங்க. இப்ப வந்து தானம்ங்கும்போது இந்த துலாம் ராசி நேயர்கள் வந்து எந்த பொருளை வந்து தானமா மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதன் மூலமா இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க சார். அதே மாதிரி சாரை சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்ட் கன்சல்டேஷனும் நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. ஸோ சாரை சந்திக்கணும், ஜாதக ரீதியா சோழி பிரசனம் பார்க்கணும்னாலும் ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கண்டினியூவா துலாம் ராசி எந்த பொருளை தானம் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. நிச்சயமா இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா தானம் கொடுக்கலாம், அபிஷேக பொருளாகும். இளநீர் தாங்க பெஸ்ட்டு. ஓ. அப்போ இளநீர் அபிஷேகம் தானத்துக்கு பார்த்தீங்கன்னா கோயிலில் கொடுக்கும்போது ம். இளநீர் அபிஷேகங்கள் பண்ணுவாங்க. இளநீர் கொடுக்கலாம். ஒரு முக்கியமான நேரத்துக்கு இந்த நடைபாதையில் நடந்து போகிறவங்களுக்கு ம். தானம் கொடுக்கறது பால், மோர், தண்ணி. ஓகே. நிறைய பேர்த்துக்கு நம்ம இந்த ராசியை மீட்டே எடுத்திருக்கோம். ம். தண்ணி சம்மந்தப்பட்ட பொருள் வாட்டர் தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் இதெல்லாம் அமைப்பாங்க இல்லையா, அது இந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ம். இந்த ராசி இதை அமைச்சுக்கிட்டாங்கன்னா அது முக்கியமானது ஜெயிக்கக்கூடிய அம்சமாக வந்து இருக்கின்றேன். ம். இன்னும் ஒரு சில உணவுப் பொருட்களை முக்கியமான நேரத்தில் எடுத்துக்கலாம். அந்த உணவில் பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி சாதம், ம். கருவேப்பிலை 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 பொடி சாதம், ஃபர்ஸ்ட்லேருந்தே. பருப்பு பொடி சாதம், ம். அப்புறம் கருவேப்பிலை பொடி சாதம். ம். இதெல்லாம் இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஓ. கருவேப்பிலைன்னு சொல்லிட்டு ஓரமாக தூக்கி போட்டுட்டு இருக்கோம். ம். ம். அது பிழை இல்லை, இவங்களுக்கு பிழைப்புக்கு வருகின்றது. ஓ. பொதுவாக இந்த ராசி தத்துவங்கள் இந்த கிரகப்படி நட்சத்திர ரீதியாக பார்ப்போம். ம். இதெல்லாம் விசாக நட்சத்திரத்தை குறிக்குங்க. ம். ம். இதே இது பருப்புன்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை குறிக்கும். ஓகே. இப்போ இது ஓகே. கோயில் ரீதியாக கொடுத்தா இது ரீதியாக கொடுக்குற மாதிரி இந்த விஷயங்கள் நம்ம தானத்தையும் பார்த்தோம். உணவுப் பொருட்கள் முக்கியமான நேரத்தில் இப்போ பருப்பு சாதங்கள் சாப்பிட வேண்டிய சொல்லுவோம். ஏன்னா இப்போ வேலை ரீதியாக பருப்பு சாதத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 6ஆம் அதிபதி குரு, ம். இவங்க ராசியில் 10ல் உச்சம் பெறுவது குரு. ம். அப்போ நான் எப்போவுமே சொல்லுவேன், முக்கியமான தொழில் ரீதியாக எடுக்கிறீங்களா ம். பருப்பு சம்மந்தப்பட்டது. ம். இப்போ வேப்பிலை அப்படின்னு கருவேப்பிலை எப்போ கொடுப்பேன்னா இந்த ராசிக்கு ம். குடும்ப ரீதியாக வருமான ரீதியாக உணவாக கொடுப்பேன். ம். 2ஆம் இடம் செவ்வாய், ம். அது வேப்பிலையை குறிக்கும். செவ்வாய்ங்கிறது வேப்பிலை குறிக்கும். அப்போ நம்ம மாரியம்மன் குறிக்கக்கூடிய அம்சம் வருது, அம்பாள் வேப்பிலைலாம் செவ்வாய்க்கு அம்சம். ம். இப்போ கருவேப்பிலை ஓ. அப்போ எவ்வளோ சித்தர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. சூப்பர், சூப்பர். நம்மளுக்கு முன்னோர்கள் உணவு குறியீடுகள் நட்சத்திரங்கள் அவ்வளோ ஆரம்பம் கொடுத்தாங்க. இதை பயன்படுத்தி அனுபவம் பெற்றவங்க. இப்போ நாங்களாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ம். ம். அப்போ நீங்கள் தான் உங்களுக்கு சொல்லி சக்ஸஸ் ஆனால்தான் நீங்கள் இதாகவே கொடுங்கங்கிறீங்க. ஆமா, ஆமா, உண்மை. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம லாஸ்ட் டைம் பதிவு எடுக்கும்போது நீங்க சொன்னீங்க உங்க ராசிக்கு நீங்க இந்த ஃபுட்டு சாப்பிடுங்க மேடம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலா யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து அது சக்சஸா அமைஞ்சது. சரி நம்ம மக்களுக்கும் அதை சொல்லலாமே அப்படின்ட்டு தான் இந்த டாபிக்கே ஆக்சுவலா பண்ணலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணதே. கண்டிப்பா. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு சார். சித்தர்கள் வந்து சும்மா கிடையாது, நிறைய விஷயங்கள் ஏடுகள்ல எழுதிட்டு போயிருக்காங்க. அதை வந்து மக்களுக்கு வந்து நம்ம தெரியப்படுத்தணும். உணவுல மாறிடுமா? நிச்சயமா மாறும். உணவாலதான் நம்ம லைஃபே ஓடிட்டு இருக்கு இல்லையா? உணவே மருந்து. அதனாலதான் அப்படி சொல்லிட்டு போனாங்க. நிறைய பேருக்கு ஹெல்த் சம்பந்தப்பட்ட பாதிப்பு வந்ததுல உணவு தான் காரணமா இருக்கு. மிக முக்கிய காரணம்னு சொல்லணும். ஏன்னா நிறைய பசங்க இப்ப இருக்க காலகட்டத்துல உள்ள பசங்க வந்து நிறைய ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டு உடம்ப தான் கெடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமா மேடம், நீங்கள் சொன்ன கரெக்டான வார்த்தை. இந்த சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில உணவு செட் ஆகாதுன்னு சொல்லுவோம். டைஜஷன் சம்மந்தப்பட்டது வராதுங்க. இந்த ராசிக்கு 6ஆம் இடம்ல ஹெவி ஃபுட்டே இந்த ராசிக்கு ஒத்து வராது. எதாக இருந்தாலும் அளவாக இருக்கும். லைட் ஃபுட்டு தான் இந்த ராசிக்கு பெஸ்ட்டு. ஈஸிலி டைஜஷன் சம்மந்தப்பட்டது, ஃபைபர் சம்மந்தப்பட்டது. இந்த ராசி பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தை அவாய்ட் சாப்பிடணும். இரவு நேரம் தள்ளி சாப்பிடக்கூடாத ராசி. ஏன்னா இங்கே சூரியன் பார்த்தீங்கன்னா இங்கே நீச்சம் கம்மி. இப்போ சூரியன் இயற்கையாகவே கம்மியாக இருக்கும்போது அப்போ ரொம்ப ஜீரண சக்தி சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்ப்போம். ஒவ்வொரு ராசி தத்துவம் இருக்குது. அப்போ ஏர்லியஸ்ட்டு சாப்பிட்டாங்கன்னா பெஸ்ட்டு. அப்போ ஏன் இந்த பாயிண்ட்னா நிறைய காலமாற்றங்கள். இன்னைக்கு இந்த ராசியை பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையை குறிக்கிற ராசி இது. இப்போ பிசிஓடி பிரச்சனைக்கு இந்த ராசியை மெயினாக பார்ப்போம். அப்போ உணவே மருந்தாக இருக்கிறது தான் முக்கியமான. அருமை சார், அருமை. ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கீங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான பதிவாக இது அமைஞ்சிருக்கும். நன்றி சார். நன்றி.